பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் வரலாம். சில நேரங்களில் ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, அவன் ஸ்தோத்திரம், தேவன் பிரசன்னம் என்னோடு கூட தான் இருக்கிறதா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அநேக கேள்விகள், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அடைக்கப்படுகிற நேரங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர் என்னை விட்டு விலகிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். ஆமென் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறதில்லைன்னு சொன்ன கர்த்தர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செய்யாத அற்புதமே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் செய்யப்படாத பெரிய காரியங்களை செய்துதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கரை புரண்டு ஓடின யோர்தான் நதியை ஆமென் ஸ்தோத்திரம் குவியலாக நிற்க பண்ணின தேவன். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணம் இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், யுத்த மனுஷர்களை எழும்ப பண்ணு, யுத்த புருஷராகிய எல்லோரும் எழும்பி யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி பெரிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை. மாறாக யுத்த புருஷரை எழும்ப பண்ணி 7 நாள் அளவும் 7 தரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதக்கடவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆர்ப்பரிக்க கடவர்கள் என்கிற ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் சிம்பிள் பட் பவர்ஃபுல். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், அவன் மாறாக ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தேவன் செய்கிற, தேவன் சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அவன் காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் அடைக்கப்பட்டுகிற அனுபவங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பலனை பயன்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. மாறாக தேவன் சொல்லுகிற சின்ன காரியமானாலும் அவன் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை செய்தார்கள். செய்ய பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திரம் தகர்ந்து விழுந்தது, இடிந்து விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்குமானால் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பார்த்திராத காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் ஆண்டவர் திறக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.